கனமழையால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் குலமங்கலம், நெய்வாசல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 2000 ஏக்கரில் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் காதர் உசேன். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. 3 நாட்கள் இடைவிடாது பெய்த கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டம் முழுவதுமே கடல் போல் காட்சியளித்தது. தற்பொழுது பாத்தீங்கன்னா சற்று தண்ணீர் வடிந்த நிலையிலும் தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 32,000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகக்கூடிய நிலையில் உள்ளது. நம்ம இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா குலமங்கலம், நெய்வாசல் தென்பாதி பகுதி. இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நடவு நட்டு 1 மாதமே ஆன நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது. ஒரு விவசாயி, இந்த பாதிக்கப்பட்ட விவசாயி இருக்காரு. அவர் தன்னோட வயல்ல நெல்லை மூழ்கி எடுத்துட்டு வராரு. அவர்கிட்ட கேட்போம், ஐயா இங்க வாங்க ஒரு நிமிஷம். ஐயா, நீங்க எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணீங்க? உங்க பயிர் இப்ப எப்படி இருக்கு? எவ்வளவு தண்ணி இருக்கு? ஒரு 6 ஏக்கர் விவசாயம் பண்ணிருக்கேங்க. 6 ஏக்கர். இதோட 3வது வெள்ளம் வாரி உடைச்சிட்டு 3வது வெள்ளம் நல்லா இருந்துச்சு. 2 மூட்டை யூரியா போட்டால் மீண்டும் வெள்ளம் பிடிச்சா அப்புறம் என்ன பண்ணுறது? நான் குட்டிச்சாரா போக வேண்டியதான். இதுக்கு என்ன காரணம்? இந்த வாரி உடப்பு தான், வல்ல வாரி தூர் வராத காரணத்தினால உடச்சிக்கிட்டு. இல்லைன்னா அது இவ்வளோ தண்ணி நிற்காது. அப்போ அது பாட்டு வடிஞ்சிடும். அதான் காரணம். ஐயா, இந்த எந்தெந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த பகுதியில் என்னென்ன ஊர்லாம் இருக்கு? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. ஐயா, நெய்வாசல் தென்பாதி வல்லவாரி தூர்வாரனால பாதிக்கப்பட்டதுனால இந்த பகுதியில் வந்து நெய்வாசல் தென்பாதி, குலமங்கலம், தாந்தோணி, ஒக்காடு மேலையூர், ஒக்காடு கீழையூர், சமையன் குடிக்காடு இந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. சுமார் 2000 ஏக்கருக்கு மேலே. அதே வந்து முறையாக பார்வையிடல. நம்ம வயலில் இதே மாதிரி தான் சார். இதெல்லாம் முழுந்தி கிடக்கு. எந்த ஒரு இது வந்து பார்க்கல இது வரையும் யாருமே. எல்லாம் பயிரெல்லாம் முழுந்தி இப்போ அழுகி போயிடுது. இப்போ 3 ஏக்கர் சார். 3 ஏக்கர். 3 ஏக்கருக்கு இப்போ அதெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ எல்லாம் 30,000 மேலே செலவாகுது சார். உழவு, இது நடவாள், உரம், மருந்து, வேலை ஆள் சம்பளம் எல்லாம் சேர்த்து. இந்த விவசாயிகள் தொடர்ந்து சொன்னது கேட்டீங்க. இந்த பகுதியில் ஒவ்வொரு மழையின் பொழுதும் இந்த வாரி நிரம்பி உடைப்பு ஏற்பட்டு இந்த பகுதியில் சுமார் 2000 ஏக்கருக்கு மேல நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. தொடர்ந்து செலவு செய்தாலும் இந்த பயிரை காப்பாற்ற முடியாத நிலையில் தான் உள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. தற்போது வரை ஏன்னா ஒரு மாசத்திலேயே ஏக்கருக்கு 30,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த பயிரை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாம ஒரு விவசாயிகள் முழிச்சிட்டு இருக்காங்க. உடனடியாக இந்த வடிகால் வாய்க்காலை தூர்வாரி தண்ணீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முறையாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையான நிவாரணம் வழங்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரிகள் வந்து கண் துடைப்புக்கு தான் பாக்குறாங்க, பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லி இந்த விவசாயிகள் குற்றச்சாட்டாவே சொல்றாங்க. உடனடியாக அரசு இவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே வரக்கூடிய காலங்களில் சாகுபடி பணியை மேற்கொள்ள முடியும் எனவும் கூறுகின்றனர். ஒளிப்பதிவாளர் டேவிட்டுடன் நான் காதர் உசேன், புதிய தலைமுறைக்காக.